தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் படமாமதம் கலியுதேவம் காட்சிமான். இது யூடியூப் சேனல் பிரத்யேகம் அந்த மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு இல்லை என்ன பெரியவா தான் காப்பாற்றினான், இல்லை என்னை பெரியவா தான் காப்பாற்றினான். இந்த சேனல் இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம நிறைய எஃபர்ட் போடுறோம்லாம் சொல்லக்கூடாது, அது தப்பு. பெரியவாளுடைய இதை பண்ணிகிட்டுருக்கோம். என்ன பண்ண இது அந்த இது வந்து கச்சிதமாக அந்த இன்சிடெண்ட் மட்டும் சொல்கிறோம். அதை நிறைய எதுவுமே நடந்த சம்பவங்களாக பார்த்து எடுத்து இன்டர்வியூலேருந்து சத்தியமான சம்பவங்கள்லாம் எடுத்து நம்ம போடுறோம். அதற்கான விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்குறோம். இன்டர்வியூவில் என்ன பார்க்குறோன்றதை டிஸ்கிரிப்ஷன் வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு தலைப்பும் கொடுக்குறோம். அந்த தலைப்பு அந்த இன்சிடெண்ட்டுக்கு சம்மந்தமாகவும் இருக்குது, நம்மளுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். அதனால் பார்க்குறது தான் யாரும் இல்லை, பார்த்துக்கலாம். பிரம்மஸ்ரீ வேதபுரி சாஸ்திரிகள் அப்படின்றவ எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து 8 வயசுலேயே மகாபெரிவா கிட்ட வந்தவர். அப்போது வந்து இவருக்கு 17 வயசு ஆனபோது பெரியவா கூடயே இருந்திருந்தார். அப்போ வந்து ஆனந்த தாண்டவபுரத்தில் இருந்த ஒரு சன்னியாசியை பேரை சொல்லி அங்கே போனேன்னா தெரியும். அவர்கிட்ட போய் நீ அவருக்கு சுஷ்ரூஷை பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சார். என்ன ஆகும்லாம் சொல்ல அவர்கிட்ட போய் இருந்திருக்கார். ஒரு 2-3 மாதம் அவர்கிட்ட எல்லாமே அவருக்கு 2 கண்ணும் தெரியாதான். அவர் பேர் வந்து கிருஷ்ணானந்த சுவாமிகள்னு சொல்கிறார். அவருக்கு வந்து அவர் மனசில் அங்கே நினச்சிருக்காரா இருக்கும், தனக்கு வந்து யாரும் கைங்கரியம் பண்ண முடியலையே, இந்த மாதிரி இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே, அவர் பெரியவாளை வேண்டின்னு இருக்கலாம். அதை அவர் தெரிஞ்சு அமைச்சிருப்பார். இதெல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கு, அவ்வளோதான். இவர் அங்கே போய் அது அவருக்கு எல்லா சுஷ்ரூஷையும் பண்ணியிருக்கார். அவர் கொஞ்சம் மாதத்துலேயே சித்தி ஆகிட்டுருக்கார். அதெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அவர் எல்லாமே அவர் கொஞ்சம் விஷயம் தெரியும். வேதபுரி மாமா இங்கேயே இருந்ததுனால எல்லாத்தையும் அவர் பண்ணிவிட்டு அவர் திருப்பி ஸ்ரீமடத்துக்கு வந்துட்டார். அப்போ வந்து பெரியவா வந்து ஸ்ரீமடத்தில் இருந்த ஒரு சாஸ்திரிகள்கிட்ட வேதபுரி மாமாவுக்கு வந்து ஸ்ரீருத்ரம் சமக்கம் ருத்ரம் சமக்கம்லாம் சொல்லிக் கொடு அப்படின்னு இருக்கார். அவர் சொல்லி கொடுத்துருக்கார். இவர் கற்றுண்டாராம். அந்த ஏற்கனவே கிருஷ்ணானந்த சுவாமிகள் கிட்ட வந்து இவர் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை கற்றுன்ட்ருக்கார். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுது. அப்புறம் ஸ்ரீமடத்தில் இருந்த பட்டு சாஸ்திரிகள் கிட்ட நிறைய ஸ்லோகங்கள்லாம் ஸ்லோகங்களில் ஆவர்த்தி ஹோமம், அமாவாசை தர்ப்பணம் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்ற அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கார். அதெல்லாம் கற்றுண்டார். வேதபுரி மாமாவோட அப்பாவுக்கு அப்பா வந்து ஒரு எசையனூருங்கிற இடத்துல இருந்திருந்தா அவருக்கு பண கஷ்டம் கொஞ்சம் இருந்திருக்கு. அதனால் பெரியவா வந்து என்ன பண்ணால், நீ வந்து மெட்ராஸுக்கு போய் அங்கே போகணும், ஒரு 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 கொஞ்ச நாள் தங்கணும், அங்கே யாராவது ஒரு இடம் சொல்லுவார், அங்கே அவாத்தில் தங்கிக்கோன்னு. அங்கே போய் தங்கிட்டு சிட்டியில் கொஞ்சம் தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி அமாவாசைலாம் வர்றது மாலயம் வரும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது அந்த மாதிரி டயத்தில் நீ அங்கே போயிட்டு அதெல்லாம் தர்ப்பணம்லாம் எல்லோரும் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு பணத்தை ஒரு சாதாரணமாக எவ்வளோ வாங்கணும் எல்லாம் சொல்லுவா பெரியவா. அதை வாங்கிட்டு எல்லாம் வந்துடுவேன். அந்த பணத்தை வாங்கிட்டு வந்த பிறகு அது ஊருக்கு அனுப்புன்னு வரான். அது அவர் வந்து பெரியவா வந்து இவருக்கு அதை கற்றுண்டு இவர் பண்ணி வைக்கிற இவருக்கு அந்த நாலேஜும் வருது. அந்த பணத்தை வந்து ஊருக்கு அனுப்பிச்சு அப்பாவுக்கும் உபயோகமாக இருக்குது. அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் வந்து இதே மாதிரி பண்ணியிருந்த போது திடீர்னு ஒரு நாளைக்கு சொன்னாராம் வேதபுரி மாமா, நான் போக மாட்டேன் அப்படின்னு, நான் திருப்பி போவேன். அதான் இதுக்கு இப்போ மெட்ராஸு சென்னை அந்த போகிறாரு. அது மாதிரி ஒரு தடவை அப்பப்போ பிரேக்கு வந்து போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன் அப்படின்னாராம், என்னை வந்து இந்த நாசிகவாதிகள்லாம் மெட்ராஸில் இருக்கவாள்லாம் இது பண்ணுறா, என்னோடய குடுமையை பிடிச்சி ஆட்டுறா அப்படி, அப்புறம் கட் பண்ணாலும் பண்ணிவிடுவா, அது தெரியல, எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், நான் இனிமேல் போகலை அப்படின்னாரான். இல்லை நீ போ, உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னாரான். இல்லை நான் போகலை அப்படின்னாரான். இல்லை நீ உனக்கு எப்போது ஆபத்து வருது அப்படின்னா என்னை கூப்பிடு அப்படின்னாரான். அவர் அப்படி யோசிச்சாரான். இல்லை என்ன நினச்சிக்கோ, நான் வந்து உனக்கு காப்பாற்றுறேன் அப்படின்னாரான். சரி அப்படின்ட்டு அதை நம்பினார். பெரியவாளை நம்பிட்டு கிளம்பி வேதபுரி மாமா போனார். இப்போ அவர் ஒரு யூத்தாக தான் இருந்தார் அந்த நேரத்தை.
ஒரு நாளைக்கு இவர் ஏதோ ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு வைதிக காரியம் பண்ணிவிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது சில நாசிகவாதிகள் என்ன பண்ண இவரை மடக்கினான் வேதபுரி மாமாவை. வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஐயரே அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணுவாள். பண்ணி இவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்கா. இவர் வந்து கையை பிடிச்சி இருக்குது, காலை பிடிச்சி இருக்குது, குடுமையை ஆட்டி பார்க்கறது, இழுக்கிறது, குடுமையை என்னவோ பண்ணிகிட்டே இருந்திருக்கா. இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால பெரியவா வந்து என்னை நினச்சிக்கோன்னு. ஆனால் என்ன பண்ணாருன்னா மனசுக்குள்ளே தான், பெரியவான்னு கூட சொல்லலை, மனசுக்குள்ளே பெரியவா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தானே சொன்னேன், நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படி சொல்லி அவர் மனசில் நினச்சின்ற அடுத்த செகண்டை ஒரு வெல் பில்ட்டு பாடியோடு ஒருத்தர் வந்து வந்தாராம். வந்தவர் டமால்டுவேல் இந்த சினிமாலாம் வரா மாதிரி எல்லோரும் அடித்து தூக்கி எல்லோரும் இது பண்ணாராம். எல்லாம் ஓடி போயிட்டானாம். அங்கே இருக்க ஒருத்தர் கூட கல்யாணம். அப்புறம் இவரும் வந்து நீ போ தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் போயிட்டாராம். அவர் யாருன்னு தெரில வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து இவர் மடத்துக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் நடந்ததை சொன்னாராம். சரி நீ திரும்பி போ, உனக்கு கஷ்டம் வரைச்ச என்னை நினச்சிக்கோ, யாராவது அந்த மாதிரி வருவா அப்படின்னு பெரியவா சொன்னாலாம். எல்லாத்தையும் இவர் சொல்லி அதையும் சொல்லியிருக்கார். யாரோ ஒரு ஆள் நல்லா வாட்ட சாட்டமாக ஒருத்தர் வந்து என்னை காப்பாற்றிட்டார், உங்களை பெரியவாளை நினச்சிட்டேன். அப்புறம் அவர் வந்தார், அவர் இன்சிடெண்ட் மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கார். அவள்லாம் ஓடி போயிட்டா என்னை காப்பாற்றினார், இல்லைன்னா எனக்கு அவளாம் ஆபத்து கொடுத்துருப்பாள். பெரியவா உடனே சொன்னாலும் சரி சரி நீ திருப்பி போ, உனக்கு கஷ்டம் வரும்போது என்னை நினச்சிக்கோ, அதே மாதிரி யாராவது வருவான். அப்போ வந்து வேதபுரி மாமா பட்டுன்னு சொன்னாராம், இல்லை அது யாரோ கிடையாது, பெரியவா தான் காப்பாற்றினான் அப்படின்னாராம். பெரியவா சிரிச்சுட்டானாம். பெரியவா எப்படி அதை ஒத்துப்பான் நான் தான் அப்படின்னு. ஆனால் பெரியவா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரன், எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணுறவர். வேதபுரி மாமாவுக்கு ஒரு நம்மளுக்கே காப்பாற்றுறார் பெரியவானும் போது, வேதபுரி மாமா மாதிரி ஆளுக்கு அவர் அங்கே ஏதாவது ஒரு கஷ்டம் போது மனசில் நினைக்கும் போது அங்கே இருக்க மாட்டாரா? அது பெரியவா தான் அப்படின்ட்டார். யாரோ வந்தவர் வாட்ட சாட்டமாக வந்தவர் பெரியவா பரமேஸ்வரன் நினச்சா என்ன ஒன்றா பண்ணலாமே, எந்த ரூபத்தில் ஒன்றா வரலாம். நிறைய வந்திருக்கார். அது மாதிரி பெரியவாளுடைய அனுபவங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இல்லை யாரோ கிடையாது, பெரியவா தான் காப்பாற்றினார்னா தான். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபரிய பாதவேச்சரம்.